வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். தமிழ் மற்றும் பொதறிவு. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் என தந்தை பெரியார். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பொறையாகும். செம்மொழி பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் மொழி. சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்னா, சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஆன்சர் தள்ளாமை தள்ளினும் நீர்த்து. பெருமை கூட்டல் வானத்தை பெருவானம்னு சேர்த்து எழுதுவாங்க. பெருமை கூட்டல் வானத்தை பெருவானம்னு சேர்த்து எழுதுவாங்க. பொன்னியின் செல்வன் என்ற நாவல் எழுதியவர் யாருன்னா கல்கி. மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். தீரா இடும்பை தருவது ஆராயமே ஐயப்படுதலும். தீரா இடும்பை தருவது ஆராயமே ஐயப்படுதல். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என சாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன். கம்பர் தாம் இயற்றிய காவியத்துக்கு இட்ட பெயர் ராம அவதாரம். கம்பர் தாம் இயற்றிய காவியத்திற்கு இட்ட பெயர் ராம அவதாரம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கீராவின் நூல் எதுனா கோபாலபுரத்து மக்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கீராவோட நூல் எதுனா கோபாலபுரத்து மக்கள். பீசனம் பொருள் என்னன்னா கவலை. கீழ்கண்டவற்றில் ஆண்டாளின் படைப்பு எதுனா நாச்சியார் திருமலி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினை, பசினால் இழைத்தே. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவருட்பா. ஆசிரியர் பேர் என்ன ராமலிங்க அடிகள். பூமியில் உன்னுடைய எடை 60 கிலோவாக இருந்தால் நிலவில் உன்னுடைய எடை என்னன்னா ஆன்சர் 10. செரிகல்ச்சர் என்பது பட்டு வளர்ப்பு. செரிகல்ச்சர் என்பது என்னன்னா பட்டு வளர்ப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்ததுன்னா 26/1/1950. அமலுக்கு வந்த வருஷம் 1950. கீழ்கண்டவர்களில் யார் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஆளுநரை நியமிக்கிறார்னா குடியரசுத் தலைவர். ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார்னா சக்திகாந்த தாஸ். ஆசியாவில் இலக்கியத்திற்காக முதலில் நோபல் பரிசு பெற்றவர் என ரவீந்திரநாத் தாகூர். எப்போது ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1920. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஹாக்கிக்கு எத்தனை பேருனா 11 வீரர்கள். கைப்பந்துக்கு 6 வீரர்கள். கைப்பந்துக்கு 6 வீரர்கள். கூடைப்பந்துக்கு மற்றும் 5 வீரர்கள். கூடைப்பந்து 5 வீரர்கள். கபடிக்கு 7 வீரர்கள். மகாத்மா காந்திக்கு தேசத்தின் தந்தை என்று யார் பட்டம் கொடுத்தனர்? சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ். எஸ்ஐ முறையில் உள்ள வெப்பத்தின் அலகு என்னன்னா கெல்வின். மழை குறைவதற்கான காரணம் உலக வெப்பமயமாதல். மழை குறைவதற்கான காரணம் உலக வெப்பமயமாதல். கீழ்கண்டவற்றை அதன் அளவை வைத்து மேல் நோக்கி வரிசைப்படுத்துகன்னு சொல்றாங்க. அந்த வரிசையில கேரளா மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் வரும். 2வது தெலுங்கானா, 3வது தமிழ்நாடு, 4 கர்நாடகா.